சொல்வேந்தர் பி. சிவகுமார். இவரின் தலைப்பு ஞாபக மறதி. ஞாபக மறதி சொல்வேந்தர் பி. சிவகுமார். நீதிமன்றங்களே, நேர காப்பாளரே, எங்களின் மன்ற தலைவர் தர்மா அவர்களே மற்றும் சக சுவேந்தர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட தலைப்பு சொன்னோடனே முன்னாள் தலைவர் வந்து சிரிச்சாரு. ஏன்னா என்னுடன் கூடவே பிறந்த என்னுடைய நண்பர்கள் சொல்லலாம், என் கூடயே வாழ்ந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் என்ன மிஞ்சி போயிட்டு இருக்கிற ஞாபக மருதின்ற நண்பரை தான் அவர் ரொம்ப சீக்கிரமா சொல்லி சிரிச்சிட்டாரு. என்னோட ஞாபக மருதி வந்து இந்த சட்டையை பார்த்தாலே, இந்த சட்டைக்கு வந்த கழுத்துப்பட்டையை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இந்த சட்டைக்கு ஒவ்வாத கழுத்துப்பட்டையை போட்டிருக்கேன்னா காரணம் என்னன்னா, இந்த கழுத்துப்பட்டையை எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்க. அதிசார்ட்ட சொன்னேன், ஞாபகம் மருதி. நல்ல வேலை அவர் எடுத்துட்டு வந்திருந்தாரு, அதை கொடுத்து உதவி செஞ்சாரு. என்னுடைய அந்த கையில் ஒரு வெள்ளத்து காகிதம் வச்சிருக்கேன். நானே எதோ சொல்லணும் எதோ ரெண்டாவது சொல்லணும்னு மறந்துடுவேன். அதனால எழுதி வச்சுக்கிட்டே வந்து உங்ககிட்ட முன்னுக்கு பேசுறேன். சின்ன வயசுல வந்துட்டு நல்லா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பங்கெடுப்பேன். நல்லா ஓடும்போது இந்த தடை தாண்டி ஓடும் 400 மீட்டர்ல வந்து சிறப்பாக ஓடுனேன். என்னை வந்து நோட்டிக் ஜலின்றவர் வந்து என்னை பயிற்சி செய்து அவர் மலேசியா லெவலில் நல்ல சிறந்த ஓட்டக்காரர். பட்டேகா ஸ்டேடியத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது 400 மீட்டர் தடையோட்ட போட்டி வந்து அங்கே உள்ள நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னுடைய அந்த நேரம் எத்தனை மணிக்குன்னு தெரியாம மறந்து போய் என்னுடைய நண்பரோட வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தோல்ல தட்டி, ரொம்ப நல்லது, பயிற்சி பண்ணதுக்கு எனக்கு நல்ல சிறந்த ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்தடா. 1வது பரிசு 1வது ஓடி வந்தவனோட நேரம் வந்து 53 புள்ளி, உன்னால 51 நிமிடம், உன்னால 51 வினாடி வினாடி, உன்னால 51 வினாடி ஓட முடியும், உன்னோட ஞாபகத்துக்கு படிச்ச பரிசுடா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இது என்னோட மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தற்செயலா நடந்துச்சுன்னு நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்படியே அதை ஏத்துக்கிட்டு வெளியே வந்தேன். ஆனா பிறகுதான் தெரிஞ்சிச்சு இது என் கூடயே வர ஒரு பெரிய நோயின்னு. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என் மனைவி கூட, நண்பரோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். பிறகு ஞாபக மறதியில நான் அப்படியே பேசி என் நண்பரோட வந்து என் நண்பரை ஏற்றிக்கிட்டு வீடு வரைக்கும் வந்துட்டேன். வீடு வரைக்கும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என் மனைவி வந்து இன்னொரு நண்பரோட காடியில வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு அப்புறம் தான் யோசிக்கிறோம், ஆமா இவங்க ஏன் கூட கல்யாணத்துக்கு என் மனைவி ரொம்ப காதலிமா, பரவாயில்ல, நல்ல வேலை ஒரு நண்பர் அங்க இருந்தாரு, நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இடையில ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு இங்க தம்போயில முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட போயிருந்தேன். அப்ப கோயிலுக்கு போன பிறகு எனக்கு தெரிஞ்ச நண்பரோட அந்த காலனிலாம் கலட்டி வச்சுட்டு நான் சாமி கும்பிட போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் அவசரமா ஒரு தொலைபேசி வந்தோடனே நான் வந்து வேகமா காலனியை மாட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே என்னோட நண்பர் தொடர்ந்து வந்தார். வேகமா வந்துட்டு என் வீடு வரைக்கும் வந்தாரு. என்னடா அது திடீர்னு நம்ம பின்னாலேயே வராருன்ட்டு ஒரு பாதி தூரம் வந்தோடனே நுப்பாட்டிட்டேன். காடி நுப்பாட்டிட்டு என்ன விஷயம், ஏன் பின்னாலேயே தொடர்ந்து வரீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். இல்ல அவசரத்துல நீங்க ஏன் சிலப்புற மாட்டிட்டீங்க, நீங்க காலனி போட்டுட்டு வரல, நீங்க செருப்பு தான் போட்டுட்டு வந்தீங்க, ஏன் காலனி போட்டு தயவு செஞ்சு உங்க செருப்பு எடுத்துக்கீங்க, இந்த காலனி விட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அதுல இந்த போக்கணும் மரக்கடிக்கணும்னு நினைச்சு பல முத்திகள் எடுத்தேன். அதுல வந்துட்டு ஒண்ணு வந்து இந்த கை குறிப்பீடு, அதெல்லாம் எழுதி நோட்ஸ் எழுதி பாக்கெட்ல வச்சுக்குவேன், என்னுடைய காட்சாட்டில வச்சுக்குவேன் எப்பயுமே. அன்னைக்கு மதிசாட்ட பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நல்லா செய்வீங்களா, ஏன் மறந்துட்டீங்க, அவர் எழுதுறத எங்க வச்சேன்னு கூட அதெல்லாம் கை தவறுதெல்லாம் அங்கங்க வச்சிருந்தேன். இந்த மறதிக்கு நானும் பல நண்பர்களோட பேசுவேன். இப்பெல்லாம் வந்து சில நண்பர்கள் வந்து இதை போக்குறதுக்காக நண்பர்கிட்ட சொல்லிடுவேன். என்னுடைய சக அலுவலகத்துல வேலை செய்யற சுகந்தி அவர்களிடம் அப்பப்ப சொல்லுவேன், சுகந்தி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, தயவு செஞ்சு என்னை ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க சில சமயத்துல போன் அடிச்சு சொல்லுவாங்க, சிவா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு, தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க கலந்துங்க. சரின்னு சொல்லிட்டு காடியை ஏறதுக்கு இங்க இருந்து படியில இறங்கி வேகமா போவேன். காடி எடுப்பேன். அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்க கால் வரும், ஒரு தொலைபேசி அழைப்பு வரும், பேசிக்கிட்டே போவேன். எதுக்கு இறங்குனே தெரியாம வீடு வரைக்கும் போய் சேர்ந்துருவேன். வீட்டுக்கு போனா யோசிப்பேன், ஆமா எதுக்காக போய் இறங்கணுமே, எந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு எந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து இறங்கணுன்றதே மறந்து போய் வீட்டுக்கு போனோன்னு திரும்ப சுகந்திட்டு அடிச்சு கேட்பேன், சுகந்தி முதல் எதுக்கோ சொன்னீங்களே என்னன்னு. அப்புறம் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, இல்ல சிவா இந்த மாதிரி நிகழ்ச்சி அங்க அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு தான் உங்களை சொன்னேன் அப்படின்னு. என்னோட வாழ்க்கையில அடுத்தது வந்து இங்க உள்ளவங்களை மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்றேன். கஸ்தூரி அவங்க எங்கிட்ட இருந்து
அதிசயக்குழுக்கு வாங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அன்னைக்கு சொன்னாங்க, சிவா நான் வந்து இந்த சேம்பர் ஆஃபீஸ் கீழே வந்துட்டு அந்த அழைப்புக்காரோட அந்த லக்கிட்டோட டிக்கெட்டை வச்சிடுறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. நாங்கள் உடனே அவங்க அழைப்பு வந்தோடனே சரி நம்ம கிட்ட இருந்து 200 வெள்ளிக்கு டிக்கெட் வாங்கினாங்களே, சரி நம்ம கண்டிப்பாக இப்போ எடுத்துடணும், நீங்கள் அங்கே வச்சிருங்க நான் எடுத்துறேன்ட்டு வீட்டை விட்டு வெளியான இன்னொரு நண்பர் அடிச்சாரு. அதை நான் மறந்து போயிட்டு நான் நேராக அந்த தங்கா சிட்டி மால்ல தீபாவளி சந்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே நிகழ்ச்சியில் போயிட்டு கலந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் கஸ்தூரி அடிக்கிறாங்க. பார்த்தோம் நம்ம ஐயோ கஸ்தூரி ஐயோ டிக்கெட் எடுக்கிறேன். அப்போ அங்கேருந்தே சொன்னேன், கஸ்தூரி சரி கஸ்தூரி நான் கண்டிப்பாக வந்து எடுத்துடுறேன், நீங்கள் பயப்படாதீங்க, நான் நீங்கள் அங்கேயே இருங்க. ஒரு 15 நிமிஷம் அங்கேருந்து வர்றதுக்கு இடையில இன்னொரு கால் வந்துச்சு, எடுத்து பேசுனேன். அந்த நண்பர் சொன்னாரு எங்க இருக்கீங்க, டவுன்ல வெயிட் பண்ணிக்கிறேன். அப்படியே வளைச்சிட்டு போனேன். திரும்ப டவுன்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் கஸ்தூரி அழைச்சாங்க. திரும்பவும் கஸ்தூரி நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மன்னிச்சுக்கிங்க நீங்க வச்சிருங்க நான் கண்டிப்பா எடுத்துறேன்ட்டு நண்பர் அங்கேயே உட்கார சொல்லிட்டு திரும்பவும் வந்து அந்த டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் தான் போனேன். அது போட்டு நான் வேணும்னே செய்யறதில்ல, ஆனா அது தன்னால வந்துருது, என்னோட ஞாபகம் வருது. எனவே என்னோட ஞாபகம் வருதிக்கும் உங்களை வயிறு புழுங்க சிரிக்க வச்சதுக்காக என் ஞாபகம் வருதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நன்றி.